குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி காலையிலேருந்து இரவு வரைக்கும் நானும் என் பேரனும் என்னென்ன செய்கிறோம்னு வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். இன்றைக்கி என் பேரனோட மெனு என்னென்னா கடலை பூரி, தொமியா, கப் கேக் அவர் மெனு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி கண்டிப்பாக அவருக்கு எல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோவில் போய் இன்றைக்கி எப்போவும் போல் மார்னிங்கில் பேரனுக்கு பிடிச்ச பூரி, அப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் தண்ணியாக உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சேன். குட்டி குட்டி பூரியாக செஞ்சேன், நீட்ட பூரியாக செஞ்சேன். அவர் சாப்பிட்றாரு. ஆனால் மயிலோ வேணாம்னு சொல்லிட்டாரு, சாப்பிட்றாரு. மகனுக்கு பாதாம், எனக்கும் பாதாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் காஃபி, அப்புறம் பூரி. ஆனால் மகன் ப்ரெட்டு தான் சாப்பிட்றாரு. பேரன் அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு ஐபேட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதோட சாப்பாட்டு வேலை முடித்ததோட நம்ம எப்பவும் போல் மேலே போய் கண்டுக்கு தண்ணி ஊற்றணும். கண்டுக்கு தண்ணி ஊற்றுறது இப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆயிடுச்சுமா. அதுக்கு மேலே வாளியில் பிடிச்சி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ என் வீட்டுக்காரங்க பைப்பு போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் நல்லா லைட்டாக அடித்து விட்டுறது லைஸாக. எவ்வளோ ஈஜோவாக க்ரீனாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, பசுமையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபேஷன் பொருட்டு. இது விதை தான் போட்டேன், நல்லா வந்துச்சு. ஆனால் வெயிலில் வச்சா தான் நல்லா பூ பூத்து காய் வரும். இங்கே இனலாம் இருக்குது. இதோட இலை நல்லா அழகாக இருக்கும். அந்த இலை அழகாக இருக்கிறனால தான் நான் இதை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி உள்ள இலைகள் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது கீழே என் வீட்டுக்காரவங்க இந்த மாதிரி குத்துரை கடிக்க இதிலே பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மிளகா செடியும் தக்காளி செடியும். இது அவங்களோட ப்ரொஜெக்ட்டு. இந்த செடி ஒழுங்காக வந்தால் தான் மற்ற இதெல்லாம் செய்யணும்னு எல்லா போத்தலும் வெட்டி வச்சுருக்குறாங்க. இந்த போத்தல் ஃபுல்லாக பட் ரோஜா, டேபிள் ரோஸ் போட்டு வச்சுருக்காங்க பாதி போத்தலில். ஃபுல்லாக இப்போ வேலை இல்லைல்ல, அதனால் இது புது வரவு எங்களுக்கு. இதுவும் என் வீட்டுக்காரவங்க செடியை கொண்டு வச்சாங்க, பூ பூத்துருக்காங்க. இது டெவா மக்கோத்தா. இந்த செடியை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் நெல்லிக்காய் எப்படி விட்டு கிடக்குன்னு பார்த்தீங்களா, நிறையா இருக்குது நெல்லிக்காய். அப்புறம் நம்ம வகுத்துக்கு பார்த்தாச்சு. பூனைக்கு சாப்பாடு, காக்காய்க்கு சாப்பாடு, குருவி, அணில் எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்க வெளியில் வந்திருக்கிறோம். காக்காய்க்கு ஒளிஞ்சிக்கிட்டு எடுத்தால் தான் நான் கேமராவை எடுத்தாலே பயந்து ஓடிடுது, அப்படியே ஏன்னு தெரியலை. அதனால் ஒளிஞ்சிக்கிட்டு தான் உங்களுக்காண்டி எடுக்கிறேன். இது செவ்வாழை, மறுபடியும் தார் அணை காட்டினால பொடி தார். அது நல்லா முத்திருச்சு. அதோட காயெல்லாம் கொஞ்சம் எடுத்து பஜ்ஜி இதெல்லாம் செஞ்சுட்டேன், சிப்ஸ்லாம். இதுவும் என் வீட்டுக்காரவங்க கொய்யா மரத்தில் ஏதோ செஞ்சு வச்சுருக்கேன். கொய்யா மரம், மாமரத்தில் அந்த மாதிரி போத்தில் கட்டி வச்சுருக்குறாங்க. என்ன செய்கிறான்னு தெரியலம்மா. இது நாவல் பழம். இந்த வருஷம் காய் இல்லை, என்ன சொல்ல அடுத்த வருஷம் காய் வந்துடும். இது பர்பிள் கலர் பூவு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும். என் வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்குமே தெரியும். அதனால் நெடுக அதை தான் நான் வைப்பேன். பர்பிள் கலரில் என்கிட்ட இருக்கிறதே இப்போ 2 மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி செத்து போச்சு. இது நெல்லிக்காய்மா. நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் ஊறுகாய் ஜூஸ் போட்டிருக்கேன். இதில் ஜேம் செய்யலாம், நீங்கள் சோறு செய்யலாம், புளி சோறு மாதிரிலாம் நீங்கள் செய்யலாம். நெல்லிக்காய் குழம்பு வைக்கலாம், மீன்கறி எல்லாத்துக்குமே இதை போடலாம். தாளிச்சாவுளுக்கெலாம் இதை போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஊறுகாய் ரெசிபிலாம் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஜூஸோட ரெசிபி கொடுக்குறேன். இது ஹார்ட் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இனிப்பு நீர், கேன்சர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுமா. அவர் கேட்டது பூரி, கப் கேக்கு, தொமியாம் கேட்டார். தொமியாம் சாயங்காலத்துக்கு தான் செய்யணும். அவங்க தாத்தா கிராண்ட்பா இப்போ தான் ஜாமான் வாங்க போயிருக்காங்கம்மா. அப்புறம் கப் கேக்கை ஊற்றி வச்சுட்டு தான் மதியத்துக்குள்ளே சாப்பாடை செய்கிறேன். சரியா, அவர் தான் செய்கிறாரு, நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவருக்கு இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறது, குக்கிங் வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இதோட விலைன்னு பார்த்தா, எல்லா ஜாமானோட விலைன்னு பார்த்தா வேறு 5 வெள்ளி தாம்மா வந்துச்சு. மாவு 2 வெள்ளி 20 காசு. மிக்ஸ் மாவு தான் வாங்கினேன். எல்லா ஜாமானும் சேர்த்தா ஒரு 5 வெள்ளி தான் வந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நான் இந்த ரெசிபி உங்களுக்கு தனியாக போடுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ எல்லாத்தையும் அடித்து கப்பில் ஊற்றி வைக்கிறோம். ஊற்றி வச்சு ஒரு 30 நிமிஷம் வேக வைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு தனியாக நான் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நான் முட்டைக்கறி ஆக்கிட்டு, தொமியாம் கேட்டார். தொமியாம்குள்ளே ஜாமான் இல்லை, அவர் தாத்தா வாங்க போயிட்டார் கிராண்ட்பா. அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலாமா காலையில் எடுத்து வச்சுருந்தேன். அதாவது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் செய்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருந்தேன். சரி ஒன்றும் இல்லையேன்னு முட்டைக்கறி ஆக்கி அதை செஞ்சிட்டேம்மா. உருளைக்கிழங்கு மசாலாவை போட்டுட்டேன். அதோட கப் கேக் சுடுது. ஆனால் பேரனுக்கு வேணுமா, சோறு சாப்பிடல அவர். இந்த கப் கேக்கை செஞ்சுட்டு சாப்பிட்டு எனக்கு நேரம் போய் படுத்துட்டார். அப்புறம் 3:30 மணிக்கு தான் எந்திரிச்சாருமா, தூங்கிட்டார். ஏன் இருட்டாக இருக்குல்ல, மழை மேகமாக இருக்குது. அதனால் வீடு ஃபுல்லாக இருட்டாக கிடக்குமா. அதில் சரி லைட்டு போட்டால் எந்திரிச்சிடும். டிவியை மட்டும் அடைச்சிட்டு தலானி எடுத்து வச்சேன், படுத்துட்டார். உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டார். இது அவர் லேகோ, அவர் மாட்டி வச்சுருக்கிற லேகோ. இது நம்மளோட பூரி மாவு அவர் பிளாஸ்டிக் சீனாக செஞ்சுக்குவார். ஏன்டா அவருக்கு பிளாஸ்டிக் சீனை வாங்கி கொடுத்தா கை அவருக்கு பொறியாக வருது. அதனால் மாவில் செஞ்சு கொடுக்குறது. அப்புறம் 5:30 மணி
நான் கூட ஆள் இருக்காதுன்னு நினச்சி தான் போனேன். ஆனால் போய் பார்த்தா நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நார்மலான லைஃப்க்கு எல்லாருமே வந்துட்டாங்க. இப்படி பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக இருந்துச்சு இவ்வளோ பேரை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பந்து எடுத்துகிட்டு வந்தார் தாமானில் விளையாடணும் அப்படின்ட்டு. அதோட பந்து விளையாடுறதுக்கு அந்த பெரிய பெரிய பிள்ளைகளாக இருந்துச்சுங்க. அதுகளோட சேர்ந்து விளையாடுறாரு. என் பேரனுக்கு சரியான தன்னம்பிக்கையம்மா. யார் சேர்த்துக்கிறாங்களோ சேர்க்கலையே கூட்டத்தோடு நின்று அவர் விளையாடுவார். சரி சேர்த்திங்கன்னா சரி, சேர்க்கலன்னா நானே தனியாக விளையாண்டுக்கிருவேன் அப்படின்னுங்கிற ஒரு இது அவருக்கு. அப்புறம் சூரியன் வந்து நல்லா இறங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து 7 மணி சரியாம்மா. அந்த உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்தேன். அதோட வந்து பேரனை குளிப்பாட்டிட்டு பேரன் கேக் சாப்பிட்டு எப்போ உங்களை காவாசியை வச்சுட்டாரு. கேக் சாப்பிட்டு இது குடித்தார். இப்போ நம்ம தொமியாம் செய்யணுமே, பேரன் கேட்டிருக்காரு. அதுக்குள்ளே பொருள் என்னென்னா இறால், கோழி, பீன்ஸு, கேரட்டு என்கிட்ட இதுதான் இருக்குது. கோபீஸு, தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சில்லி எப்பி, மிளகா, நார்த்தன் இலை, வாசனை புல் சரியாமல். இதில் வந்து நீங்கள் வந்து மஷ்ரூம் போடலாம், அப்புறம் வந்து காலிஃப்ளவர் போடலாம். அப்புறம் இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் மேகி பிரெண்டு தான் தொமியாமோட க்யூப்பு. இதில் வந்து நீங்கள் 5 பேருக்கு சாப்பிட்றா 2 போடலாம், 3 பேருக்குன்னா 1 போடுங்க போதும் சரியா. அப்புறம் தண்ணியில் வந்து கோழியை சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை புடிசாக வெட்டி அதை போட்டு முதல்ல அவிங்கம்மா. அவிச்சிட்டு அப்புறம் இறாலை போடணும் சரியா. இறால் வந்து சும்மா அரை வேக்காடை வெந்தால் போதும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப போட்டு இறாலை வேக வச்சிங்கன்னா கித்தா மாதிரி போயிடும், நல்லா இருக்காது. கோழி வெந்துக்கிட்டு இருக்கிலே இறாலை போடுங்க. இந்த ரெசிபி ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், தொமியாம் போட்டிருக்கிறேன். அது வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் கொஞ்சம் வதக்கி போட்டிருக்கிறேன். இன்னொன்று வெள்ளை தொமியாமும் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். ரொம்ப பேருக்கு வெள்ளை தொமியாமெலாம் இருக்கிறதே தெரியாது. நம்ம கடை வச்சுருந்தனால எனக்கு இதெல்லாம் தெரியுமா, அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் இது க்யூப்பு இந்த மசாலா பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறங்க. இங்கே மலேசியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. தாய்லாந்தில் உங்கள் ஃப்ரெண்டு யார் இருந்தால் வாங்கிட்டு சொல்லுங்கள். இல்லைன்னா மலேசியாவிலேருந்து யார் வந்தாங்கன்னா வாங்கிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். இல்லைன்னா ஊரில் சூப்பர் மார்க்கெட்டில் தேடி பாருங்கம்மா, அதே மேக்கியோட இருக்காண்டு. அப்புறம் அதே தண்ணியில் எல்லாத்தையும் அள்ளிட்டு நம்ம வெஜ் எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் போடுங்க. நார்த்தங்காய் இலையை தவிர வேறு எல்லாத்தையும் போட்டுருங்கம்மா, அவ்வளோதான். கடையில் என்ன செய்வாங்க, இறைச்சி, கோழி, இறால், அது என்ன கனவா எல்லாத்தையும் போட்டு அவிச்சு அந்த தண்ணியை என்ன செய்வாங்க, அவிச்சு எல்லாத்தையும் அள்ளி வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை என்ன செய்வாங்க, ஒரு ஆப்பை ஊற்றி தொமியாம் செய்வாங்கம்மா ஒரு ஆளுக்கும். இது வந்து எலுமிச்சம் ஜூஸு தொமியாம் கொண்டு உள்ளது சரியா. இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சம் ஜூஸு ஒரு ஸ்பூன் ஊற்றுங்கம்மா. அப்புறம் அவ்வளோதான். இது 2 மட்டும் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இதில் உள்ள மசாலா வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே சுருக்காக வேக வச்சிடும். அதனால் ஒரு கொதி தான். ஒரு கொதி கொதித்த பிறகு நம்ம வேக வச்ச இறைச்சியவும் கோழியவும் இறாலையும் போடுங்க. இது வந்து நார்த் இந்தியன் டிஷ் செய்கிறதுக்காண்டி நான் வந்து கொண்டக்கல்லையை ஊற வச்சேன். ஆனால் பேரன் வந்து கப் கேக் கேட்டதுனால இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நாளைக்கு செய்யலான்ட்டு. நாளைக்கு மகளோடு வர்றாங்க. என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். 7:30 ஆயிடுச்சு. நான் என்ன காஃபி குடிக்கலை, நான் கேக்கும் சாப்பிட மாட்டேன். அதனால் வெறும் காஃபியை மட்டும் தான் கலக்கி குடிக்கிறேன். நான் வந்து வடநாட்டு டிஷ்ஷு செய்யலான்னு பார்த்தேன். பேரன் சாப்பிட மாட்டார். அதனால் நான் சரி நாளைக்கு மகளோடு வரல செய்யலாம் அப்படின்னு அப்படியே எடுத்து வச்சுட்டேம்மா. கப் கேக் வந்து அதோட இந்த இருக்குது. நல்லா பொசு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு சரியா. ரொம்ப குறைவான பொருள் தான், குறைவான விலை சௌரியமான இது தான். நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட காஃபியை கலக்கி வச்சுருக்கிறேன், கொதிக்குது, அதனால் குடிக்க முடியாது. அதுக்கெலாம் சூப்பு கொதிச்சிருச்சு, தொமியாம் சூப்பு. நான் என்ன செய்கிறேன், அதோட நான் வந்து ஒரு கொதி தானே, அதுக்கெலாம் நம்ம என்ன செய்யணும், இது கோழியும் இறாலும் அவிச்சு வச்சுருக்கோம்னா அதை போடுங்கம்மா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுமா. உப்பு பார்த்துக்கிறங்க. ஏற்கனவே க்யூப்பில் வந்து லைட்டாக உப்பு இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிறங்க. பார்த்துக்கிட்டு மறுபடியும் ஒரு கொதி வந்து விட்டு இறாலை ரொம்ப வேக வைக்க வேணாம். இதில் நீங்கள் வந்து கனவா போடலாம், மீன் போடலாம். கோழியும் இறாலும் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டா நீங்கள் என்ன செய்யலாம், ஆனால் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்பாவது சாப்பிட்லாம். தினம் சாப்பிட்றவங்கள அடிக்கடி சாப்பிட்றவங்களா இருந்தால் கோழியை தனியாக செய்யுங்க. கோழி செண்டவான் அதாவது மஷ்ரூமை போடுங்க. அப்படி இல்லைண்டா கடல் சம்மந்தப்பட்ட பொருளை மட்டும் போடுங்கம்மா. மீனுண்டா சதை மீனை அந்த சதையை மட்டும் சிலேசாக வெட்டி போடணும். இறால், கனவா அதுகளை போடுங்க சரியா. நண்டோட இதை கூட நீங்கள் உள்ளுக்குள்ள எடுத்து போடலாம் உங்களுக்கு விரும்புனீங்கண்டு. அவ்வளோதாம்மா. எலுமிச்சம் ஜூஸு கொஞ்சமாக ஊற்றியாச்சு. 1 ஸ்பூன் ஊற்றுங்க போதும். இது 5 பேருக்குள்ளது, நைட்டு சாப்பாடு தானே. ஆளுக்கு ஒரு மங்கு, 5 மங்கு கரெக்டாக வரும். 5 பேர் கூட இல்லைம்மா, 4 பேர் தான். அப்புறம் ஒரு மங்கு மிஞ்சிருச்சு, அதை எடுத்து வச்சேன். மறுநாளைக்கு வந்து மகளுக்கு கொடுத்தம்மா. அவ்வளோதாம்மா, தொமியாம் ரெடி ஆயிடுச்சு. இதோடு நம்ம அடுப்பை அடைச்சிட வேண்டியதுமா. எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா. பாய் சொல்லுங்கள். பேரை வந்து அதே மாவில் வந்து கோப்பை மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறாரு. அதுக்கு புடி வைக்கவா, எனக்கு புடியெல்லாம் வைக்க தெரியாது, உங்கள் அம்மாட்ட கேளுமா, உங்கள் அம்மா தாம்மா நல்லா செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தொமியாமல் ரெடி ஆயிடுச்சு. பேரனும் குளிச்சுட்டாரு.
அவ்வளோதான். அவருக்கு இனிமேல் ஓத சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த மாதிரி தொமியம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வெறும் 5 நிமிஷம் ரெசிபி 5 நிமிஷம் ரெசிபின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. இந்த ரெசிபி தான் கண்டிப்பாக ரசம் வைக்கிற டைம் தான் நம்மளுக்கு இந்த சூப்பு செய்கிறதுக்கு. கண்டிப்பாக 5 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஓகேம்மா, இது வரைக்கும் என்னோட இணைஞ்சிருந்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மார்னிங்லேருந்து நீங்கள் வந்து 8 மணி ராத்திரி வரைக்கும் என்னோட நீங்கள் இருந்திருக்கிறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.